தேவனுடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்லலாம். प्रभु के वचन की ओर हम जाएंगे. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் நம்முடைய தேவன். कल आज और कभी नहीं बदलने वाला परमेश्वर ही हमारा परमेश्वर है. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, தேவன் என்றைக்கு மாறாதவர். पर हमारे बगल वाले को आप ठोक कर कहिए कि परमेश्वर कभी नहीं बदलते हैं. தேவன் மாறவே மாட்டார். परमेश्वर कभी नहीं बदलते हैं. தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். परमेश्वर कभी नहीं बदलते हैं. கூட இருக்கிற மனிதர்கள் மாறலாம், साथ रहने वाले लोग बदल जाएंगे, சூழ்நிலைகள் மாறலாம், परिस्थिति बदल जाएगी, இயற்கை மாறலாம், अपना जो वातावरण है वो बदल जाएगा, எதுவுமே மாறலாம், सब कुछ बदल जाएगा, நானே கூட மாறலாம். मैं खुद बदल जा ஆனால் सकती हूँ, தேவன் மாறாதவர். लेकिन परमेश्वर नहीं बदलेगा. பக்கத்துல இருக்கிறவங்களை என்ன தட்டி சொல்லுங்க, தேவன் बगल वाले மாற को மாட்டார். और ठोक कर कहिए कि परमेश्वर कभी नहीं बदलेंगे. தேவன் மாறுவதே இல்லை. परमेश्वर कभी नहीं बदलेंगे. பின்னால் அப்பா இருக்கிறாங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, தேவன் மாற மாட்டார். परमेश्वर कभी नहीं बदलेंगे. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் தான் தேவன். कल आज और कभी नहीं बदलने वाला ही यीशु मसीह है. ஹல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு ஒரு தடவை வார்த்தை கொடுத்துட்டா அது அழிந்து போகாது. आपको एक बार परमेश्वर ने वचन दिया है तो वो कभी नहीं मिटेगा. அந்த வார்த்தைகள் முற்றிலுமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் அந்த வார்த்தை உங்களை புடமிடும். वो वचन आपके जीवन में पूर्ण रीति से जब तक पूरा नहीं होता वो आपको बदलते रहेगा. அந்த வார்த்தை தான் உங்களை புடமிடுகிற அக்கினியாய் இருக்கிறது. वो शब्द ही आपको बदलने वाला एक आग में जैसे हम सोने को डालकर वो पिघलाते हैं वैसे आपको बदलते रहेगा. அந்த வார்த்தை உங்களை புடமிட்டு 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 நீங்கள் பொன்னாய் விளங்கு மட்டும் அந்த வார்த்தை உங்களை விடுவதில்லை. वो वचन आपको बदलकर 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 आपको एक सोने के जैसे चमकाने तलक वो आपके पास से नहीं हटेगा. ஹல்லேலூயா. हालेलुया. பெற்றோர்கள் மாறி விடலாம். माता पिता बदल सकते हैं. பெற்றோர்கள் நினைக்கலாம் இந்த பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும். माता पिता ऐसे सोचते हैं कि ये बच्चे को हमें बहुत सारा पढ़ाना है. அந்த பிள்ளை படிப்பில் அப்படி பின்தங்கி இருக்கும்போது அவங்க தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். वो बच्चा जब भी पढ़ाई नहीं करता है तो माता पिता उनके निर्णय को वो बदल देते हैं. டீச்சர்கள் ஒரு பிள்ளையை குறி வைத்து அந்த பிள்ளையின் மேல் தன்னுடைய கண்ணை வைத்து அந்த பிள்ளையை என்ன செய்கிறார்கள், அவர்கள் நினைத்த வண்ணமாய் உருவாக்குகிறார்கள். जब एक शिक्षक जो है वो विद्यार्थी के ऊपर उनकी नजर को रखकर उसे जिस तरह से उसे बदलना है उस रीति से उसे बदलते हैं. ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் பின் வாங்கும்போது लेकिन जब वो बच्चा जरा सा पीछे हटता है டீச்சரும் தங்களுடைய மனதை மாற்றி விடுகிறார். वो शिक्षक भी अपने मन को बदलता है. ஏனென்றால் மனிதர்கள் தானே. क्योंकि हम सब इंसान ही है ஒரு ना. மனிதன் இன்னொரு மனிதனை மாற்ற முடியாது. एक इंसान दूसरे इंसान को नहीं बदल सकता. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தான் நினைப்பதை போல வணைய முடியாது. एक इंसान अपनी इच्छा के अनुसार दूसरे इंसान को बदल नहीं सकता. ஆனால் लेकिन தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி ஒரு தடவை வந்து விட்டார். परमेश्वर का वचन अगर एक बार आपकी ओर आया है तो அவருடைய திட்டம் உங்கள் மேல் ஒரு தடவை அவர் வைத்து விட்டார். उसकी योजना को अगर एक बार आपके ऊपर परमेश्वर ने रखा है அவருடைய तो கிருபையும் வரங்களும் உங்களுக்குள்ளே அவர் புதைத்து வைத்து விட்டார். उसकी कृपा का जो वरदान है वो अगर आपके अंदर परमेश्वर ने दफनाया है तो உங்களை அவர் அழைத்து விட்டார். अगर परमेश्वर ने आपको बुलाया है तो அவைகள் மாறாதவைகள். वो नहीं बदलेगा. நீங்க மாறிக்கிட்டே இருக்கலாம், आप बदलते रह सकते हो ஏன்னா நாம் மனிதர்கள் தானே. क्योंकि हम इंसान ही है ना. ஆனால் लेकिन அந்த வார்த்தை உங்களை புடமிட்டு 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 அது கொண்டு வந்து நிறுத்தும். वो वचन आपको बदलकर एक चौके सोने के समान बदलकर आकर खड़ा करता है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாட்கள் நாம் மிக பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை நோக்கி பார்க்க போகிறோம். हम हमारे जीवन के जो नींव है उसके बारे में हम जानेंगे. ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை நோக்கி பார்க்க போகிறோம். उद्धार पाए हुए उस दिन को हम स्मरण कर कर देखेंगे. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன நடந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். आप और मैं जब हमने यीशु मसीह को अपने जीवन में अपनाया था उस दिन हमारा जीवन कैसा था ऐसे हम स्मरण करके देखेंगे. சில வேளைகளில் நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த ஓட்டமானது சில காரியங்களை மறக்க வைத்து விடுகிறது. हम जब इस दुनियादारी की चीजों के पीछे भागते रहते हैं, इस दुनिया में दुनिया के कार्य को करते रहते हैं, तब हम कुछ चीजें भूल जाते हैं. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் நில். लेकिन परमेश्वर हमें देखकर कहता है कि थोड़ा खड़ा हो जा, கொஞ்சம் நில், थोड़ा रुक जा, கொஞ்சம் கவனி, थोड़ा ध्यान दे. எந்த இடத்தில் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்பதை நினைத்து பார். किस जगह पर मैंने तुझे चुना है वो थोड़ा तू सोच कर देख. அந்த இடத்தில் என்ன நடந்தது? उस जगह पर क्या हुआ था. ஹல்லேலூயா. हालेलुया. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பெத்தேலுக்கு வா. याकूब को देखकर परमेश्वर कहता है कि तू बेतेल को जा.
நான் உன்னை தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தின அந்த பெத்தேலுக்கு வா. मैंने तुझे दर्शन में जो दिखाया था उस बेतेल को तू जा. நான் உன்னை எங்கே சந்தித்தேனோ அந்த இடத்திற்கு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मैंने तुझसे कहाँ मुलाकात किया था उस जगह पर तू फिर से आ, परमेश्वर कहता है. அதுபோல உங்களையும் என்னையும் ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளுக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த சமயத்தை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். वैसे ही आज परमेश्वर जब हमने उद्धार पाए थे उस दिन को परमेश्वर हम फिर से याद दिलाते हैं. இந்த இடத்துல இன்று பேச போகிறதெல்லாம் நான் என்னை வைத்தே பேசுவேன். आज के दिन जो भी मैं आपके साथ बांटने वाली हूँ वो सारा चीज जो है वो मुझे रखकर ही मैं बताऊंगी. அதுல நீங்க உங்களை வைத்து நீங்க அதை பார்க்க வேண்டும். उस कार्य में आपको उस जगह पर रखकर देखिए. நான் பேசுகிற என்னுடைய அனுபவத்திலே பால்கனிங்கிற இடத்திலே பால்கனியை எடுத்துவிட்டு உங்கள் பெயரை வைத்து உங்களை வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். जब मैं ये चीजों को बता रही हूँ तब मैं मेरे नाम को रखने की जगह पे आप आपके नाम को रखकर आप वैसा विचार कर कर देखिए. நான் சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இப்படியெல்லாம் இருந்ததுங்கும் போது நீங்க யோசிக்கணும், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன நடந்தது. जब मैं कहूंगी तो मैं उद्धार पाई हुई दिन में ऐसे ऐसे थी, तो आपको आपके उद्धार पाए हुए दिन को याद कर कर आप कैसे थे वो आप सोचिए. தயாரா இருக்கிறீங்களா? क्या आप लोग तैयार हैं? உங்களை ஆண்டவர் திரும்ப கூட்டிட்டு போறாரு. परमेश्वर आपको फिर से लेकर जा रहे हैं. எங்க வீட்டுல சின்ன பிள்ளைகளா எங்க பிள்ளைகள் இருக்கும்போது கார்ட்டூன் பார்க்கும். जब हमारे बच्चे हमारे घर पे छोटे थे तब वो लोग कार्टून देखते थे. டோரேமோன் நீ ஒரு கார்ட்டூன் வரும்னு நினைக்கிறேன். डोरेमोन करके एक कार्टून आता था. அது என்ன செய்யும், அது என்ன டைம் மிஷினா, அந்த டைம் மிஷினை செட் பண்ணி பல 100 ஆண்டுகளுக்கு பின்னே கொண்டு போய்விடும். वो डोरेमोन में जो कार्टून में ऐसा दिखाते हैं कि वो एक टाइम मशीन रहता है, उसमें घुलाकर मिलाकर वो बहुत सारे सालों के पहले उसे लेकर जाते हैं. அங்க போய் அதே கேரக்டரா அவங்க மாறிடுவாங்க. उस जगह पर जाकर उस दिनों में जाकर वो उसी कैरेक्टर में बदल जाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அதுபோல இன்னைக்கு நான் 93ல இயேசுவை ஏத்துக்கிட்டேன். उसी रीति से 93 में मैंने उद्धार पाया था. நான் அங்க போறேன். मैं अभी उस दिनों में जा रही हूँ. நீங்க எல்லாம் எந்த இடத்துல இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துக்கு போங்க. आप लोग कभी यीशु को अपनाए थे उस समय पर आप जाइए. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. परमेश्वर आपके साथ बातें करे. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். लूका लिखित सुसमाचार 15वां अध्याय का 10वां वचन. ஹல்லேலூயா. हालेलुया. குட்டிமா அதுல சவுண்ட்லாம் சரியா இருக்கா? 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 15वां अध्याय का 10वां वचन. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். मैं तुमसे कहता हूँ कि इसी रीति से एक मन फिराने वाले पापी के विषय मैं परमेश्वर के स्वर्गदूतों के सामने आनंद होता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்திலே ஓமைகளாய் வெளிப்படுகிறது. परमेश्वर का वचन एक उदाहरण के रीति से वहां पर प्रकट होता है. அந்த ஓமைகளிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மனம் திரும்புகிற ஒரு மனிதனின் நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. वहां पर उस उदाहरण से परमेश्वर यह कहते हैं कि एक पापी जब वो मन फिराता है तो स्वर्ग में बहुत आनंद होता है. ஹல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा हम सोच कर நான் देखेंगे. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது जब मैंने परमेश्वर को अपनाया था என்னுடைய வாழ்க்கை பாவம் என்னும் பிடியில் சிக்கி இருந்தது. मेरा जीवन जो है एक पाप के अंदर फंसी हुई थी. என்னுடைய இருதயம் நிம்மதி இல்லாமல் இருந்தது. मेरा हृदय जो था वो एक बेचैनी से था. என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் அதிகமாய் இருந்தது. मेरे परिवार में बहुत सारे परेशानियां. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருந்தது. पति पत्नी के बीच में एक समाधान नहीं था. என்னுடைய சரீரத்திலே अनेक பிரச்சனைகள் இருந்தது. मेरे शरीर में बहुत सारे परेशानी थी. என்னுடைய சுபாவத்திலே கோபம் என்கிற ஒரு சுபாவம் இருந்தது. मेरे स्वभाव में गुस्सा ऐसा एक स्वभाव भरा हुआ था. ஆனால் लेकिन அந்த வேளையிலே என்னை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடுவார் ஒருவரும் இல்லை. उस परिस्थिति से मुझे निकालने वाला कोई नहीं था. அந்த சமயத்திலே எனக்கென்று என்னை அணைத்து என்னை அரவணைத்து எனக்கு ஆறுதல் சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், முன்னேறி போ என்று சொல்லுகிற எந்த மனிதனும் எனக்கு இல்லை. उस समय में मुझे गले मिलाकर कोई चिंता नहीं है, तू आगे बढ़कर जा, कोई प्रॉब्लम नहीं है ऐसे कहकर मुझे हाथ पकड़कर उठाने वाला कोई इंसान नहीं था. கூட இருக்கிறவர்களும்
சுற்றி இருக்கிற ஜனங்களும் சொந்தமாய் இருக்கிற நம்முடைய சுயமும் நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும். हाँ, मेरे पास वाले लोग, मेरे पहचान के लोग, मेरे आजू बाजू के लोग और खुद मैं हमको दोष देते ही रह रही थी. அப்படி ஒரு பாவியாய் இருக்கிற என்னை இயேசு தேடி வந்தார். उस प्रकार के जो पाप में डूबी हुई मैं थी, परमेश्वर मुझे ढूंढ कर आए. அல்லேலூயா. हालेलुया. வாழ்க்கை என்னும் அந்த கொடுங்காற்றிலே நான் அலசி அடிக்கப்பட்டு தடுமாறிக்கொண்டு எங்கே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ, இந்த வாழ்க்கை என்னும் தீபம் அணைந்து விடுமோ என்று இருக்கும் வேளையிலே एक बहुत ही लहरों में जो फटका खाने वाला जो मेरा जीवन उस तरह से था, उस जलने वाला जो एक जलते जलते मिटने वाला जो एक दीप के समान मेरा जीवन था, कहाँ ये मेरा जीवन मिट जाएगा, ऐसे जब मैं सोच रही थी तब இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். यीशु मसीह मुझे ढूंढ कर आए. இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். यीशु मसीह मुझे ढूंढ कर आए. என்னை தேடி வந்தபொழுது நான் அவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டேன். जब यीशु मसीह ने मुझे ढूंढ कर आए, तब मैंने यीशु मसीह को बहुत ही दृढ़ से पकड़ लिया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வேளையில் தான் பரலோகத்தில் என்ன நடந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उस समय में स्वर्ग में क्या होता हुआ है वो यहाँ पर लिखा गया है. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, जब मैंने यीशु को अपनाया, நான் மனம் திரும்பின பொழுது, जब मैंने अपने मन को फिराया, நான் என்னுடைய பாவத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலையிருந்து பரிசுத்தமாக்கப்பட்ட பொழுது, जब मैं मेरे पाप से हटकर जब मैं पवित्र हुई, தேவனுக்கு முன்பாக தேவனுடைய தூதர்கள் என்ன செய்தார்கள்? சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். उस समय में स्वर्गदूत लोग आनंद मना रहे थे. நான் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே நீங்க உங்களை குறித்து நினைத்து பாருங்க. मैं जब भी बात करती हूँ मेरे बारे में, उस समय में आप आपके बारे में सोच कर देखिए. நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? आप कब परमेश्वर को अपनाए? 1 வருடமா, 2 வருடமா, 1 साल या 2 साल के पहले, 20 வருடமா, 30 வருடமா, 20 साल के पहले या 30 साल के पहले? எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பினீர்கள்? कब आपने मन फिराया? எப்பொழுது இயேசு என்னும் அந்த நல்ல சுவையான அந்த திராட்சை ரசம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது? जब परमेश्वर आते हैं तो एक बहुत ही टेस्टी द्राक्ष रस आपके जीवन में आया. எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பினீர்களோ அன்று உங்களை குறித்து உங்கள் பெயரால் பரலோகம் ஒரு பார்ட்டியை நடத்தி கொண்டிருந்தது. जब आपने मन फिराया, तब आपके नाम से स्वर्ग में स्वर्गदूत लोग पार्टी मना रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா அந்த பிள்ளை பேரில் தானே அன்னைக்கு தான் அந்த பிள்ளை எல்லாமே. அந்த பிள்ளையை தான் நாம் முக்கியப்படுத்தி அந்த பிள்ளையின் பேரில் சந்தோஷத்தை கொண்டாடுவோம். हमारे घर में जब हम जन्मदिन को मनाते हैं कोई बच्चे के ऊपर, तो उस बच्चे को कारण लेकर ही हम हर चीजों को करते हैं. सब खुशियां उस दिन हम मनाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்கள் மனம் திரும்பின அன்று, आप मन फिराए उस दिन, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்று, आप यीशु को अपनाए उस दिन, பரலோகம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டாடியது. स्वर्ग में एक बहुत बड़ा आनंद हुआ था. இயேசு கிறிஸ்து எல்லா தேவ தூதர்களையும் அழைத்தார். यीशु मसीह ने सब स्वर्गदूतों को बुलाया சொன்னார், और कहा, என்னுடைய மகள் இன்று மனம் திரும்பி விட்டார். मेरी बेटी ने आज मन फिराया है. என்னுடைய மகள் இன்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். आज मेरी बेटी ने उद्धार पाया है. என்னுடைய மகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு आज விட்டது. मेरी बेटी का जो पाप है वो क्षमा हो என்னுடைய गया है. மகளின் பாவத்தின் தோஷம் நீங்கி விட்டது. मेरे बेटी के जो पाप का दोष था वो हट गया है. என்னுடைய மகளை சுற்றிலும் இந்த பாவத்தின் வல்லமை அகன்று விட்டது. मेरे बेटी के ऊपर जो पाप का दोष था वो सब हट गया है. பாவத்தை கொண்டு வந்த கொடுங்காலோசனம் என்ற அந்த சத்துருவின் வல்லமை விலகி விட்டது. पाप को लेकर आने वो अशुद्ध कार्य वो मेरी बेटी से हट गई है. இயேசு என்னும் நான் அவளுக்குள் இறங்கி வந்து விட்டேன். यीशु मसीह मैं उसके अंदर अभी उतर कर आया. அவளுடைய இருதயத்திலே சிங்காசனம் போட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். उसके हृदय में सिंहासन को रखकर मैं वहां पर, அவளை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இருக்கிறது. उसको घेरे हुए पवित्र आत्मा का सामर्थ है. அவளுடைய இருதயத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. उसके हृदय में एक उद्धार का आनंद भरा हुआ है. அவளுடைய மனது புதிதாக்கப்பட்டது. उसका मन नया हो गया है. அவள் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறாள். वो पुनरुत्थान हो गई है. அவள் என்னுடையவள். वो मेरी है. அவள் என்னுடையவள். वो मेरी है. அவள் மேல் என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. उसके ऊपर मेरा नाम लिखा गया है. இனி அவளை தொடுவதற்கு ஒருவரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். अभी उसे छूने के लिए मैं किसी को अनुमति नहीं எந்த दूंगा. மனிதனுடைய சூழ்ச்சிகளும் அவளை வீழ்த்த முடியாது. कोई भी इंसान का जो चाल चलन है वो उसके ऊपर हावी नहीं எந்த होगी. அசுத்தாவிகளின் வல்லமைகளும் அவளை மேற்கொள்ள முடியாது. कोई भी अशुद्ध आत्मा की कार्य उसके ऊपर हावी नहीं होगा. அவளுக்குள்ளே என்னுடைய ராஜ்யம், தேவனுடைய
தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்திருக்கிறது. उसके अंदर प्रभु का राज्य उतर आया है। தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, परमेश्वर का राज्य खाना पीना नहीं அது है, நீதியும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் वो இருக்கிறது. धर्मी है और पाप से छुटकारा हुआ एक आनंद भरा हुआ जगह है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்றுதான் उस दिन ஒரு புதிய பிள்ளையாய் நான் பிறந்தேன். उस दिन ही मैं एक नए बच्चे जब जैसे जन्म होते हैं वैसे मैं जन्मी। ஹல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளருகிறேன். अभी आत्मिक जीवन में मैं अब हर दिन बढ़ रही हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। தெரியல புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும். हम जानते हैं ना कि नया बच्चा जब जन्म लेता है तो कैसा होता है। ஒருவேளை நம்முடைய எதிரியின் பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளையை பார்த்தோன்னா நம்முடைய இருதயம் அப்படியே மாறிவிடும். चाहे वो हमारे दुश्मन के बच्चे भी ना हो, बच्चे क्यों ना हो, हम उस बच्चे को देखते हैं तो हमारा मन पिघल जाता है। சின்ன பிள்ளையை பார்த்தா நம்ம என்ன செய்யறோம், அள்ளி அணைச்சி நான்லாம் பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்து அதை தூக்கி வீசி விளையாண்டு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை பார்த்தாலே ஒரு மனமகிழ்ச்சி நமக்குள்ளே பிறந்து விடும். अगर मैं मुझे देखेंगे तो मैं छोटे बच्चे को अगर देखूंगी तो उसे उठाकर उसे गोदी में लेकर चुम्बन देकर उसे ऐसे उठाकर मैं खेलती हूँ, मैं बहुत ही खुश हो जाती हूँ। அதுபோலதான் वैसे ही நீங்கள் புதிதாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது जब आप नए रीति से आत्मिक में जन्म लेते हो, சபையார் உங்களை அப்படி பார்க்கிறார்கள். सभा के लोग आपको वैसे देखते हैं, சபையார் உங்களை சுற்றி சுற்றி வருகிறார்கள். सभा के लोग आपको घूम फिर के आते हैं, சபையார் உங்களை தட்டி கொடுக்கிறார்கள். सभा के लोग आपको थप्पा देकर उठाते हैं, சபையில் இருக்கிற ஊழியர்கள் உங்களை மாத்திரமே முக்கியப்படுத்துகிறார்கள். सभा के लोग जो है सिर्फ आपको ही मुख्य देते ஏன்னா हैं, நீங்க இப்ப புதிதாய் பிறந்திருக்கிறீர்கள். क्योंकि आप अब नहीं नए जन्मे அந்த हो। புதிய பிள்ளையின் மேல் அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள். उस नए बच्चे के ऊपर ज्यादा हम ध्यान देंगे। 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம் சொல்லப்படுகிறது. पहला पत्रस 2 अध्याय का 6वां वचन कहता, 3வது வசனம், 3 वचन कहता है, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். नए जन्मे हुए बच्चों की नाई निर्मल आत्मिक दूध की लालसा करो ताकि उसके द्वारा उद्धार पाने के लिए बढ़ते जाओ। ஹல்லேலூயா. हालेलुया। புதுசா பிறந்த பிள்ளையை நம்ம பார்க்கிறோம், அது எப்பவுமே தாயின் மடியில் இருக்கதான் ஆசை கொள்ளும். नया जन्मा हुआ अगर बच्चे को हम देखेंगे तो वो हमेशा अपने माँ की गोदी में रहना ही चाहता है, எப்பவும் அது தாய்ப்பாலை வாஞ்சித்து கொண்டே இருக்கும். वो हमेशा माँ के दूध के ऊपर ही वो लालसा रहता है। எப்பவும் நீங்க கீழே போட்டா ஆளும், தூக்கி அமர்த்தினா அது பாட்டுக்கு இருக்கும், கீழே போட்டா ஆளும், பால் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம நினைப்போம், சில வேளைகள் டாக்டர்கிட்ட போய் கூட நம்ம அட்வைஸ் கேட்கலாம், என்ன இந்த பிள்ளை ஓயாம பால் குடிக்குது. हम देखेंगे छोटे बच्चे को तो वो गोदी में रहता है, जब हम नीचे डालते हैं तो रोता है और फिर से हम दूध पिलाते हैं तो फिर वो शांत होता है, फिर से हम उसे नीचे रखते हैं तो फिर रोता है। हम कई समय में डॉक्टर से भी पूछते हैं कि ये बच्चा हमारा जो है वो क्यों बार बार रोता रहता है। வேத வசனத்தில் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கு. वचन में सब प्रश्न का उत्तर यहाँ पर होता है। புதிதாய் பிறந்த குழந்தைகள் என்ன செய்வார்களாம், பாலின் மேல் வாஞ்சியாய் இருப்பார்கள். नए जन्मे हुए बच्चे जो है वो दूध की लालसा करते हैं, அது ஓயாம பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். वो बार बार दूध की लालसा करते ही रहता है। பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள் கழிச்ச அப்புறம் அது கொஞ்சம் அது நார்மல் ஆயிரும். एक 1.5 महीने के बाद थोड़ा सा वो कम होने लगता है। இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे लिखा गया இந்த है, புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்கிறது, திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறது. एक नए जन्मे हुए बच्चे एक निर्मल आत्मिक दूध की लालसा करता है। இந்த வேத வசனம் தான் எந்த கலப்படம் இல்லாத ஞானப்பால். ये जो वचन है, शास्त्र है, कोई भी मिलावट नहीं है, ऐसा वाला एक आत्मिक दूध है। இத புதுசா பிறந்த பிள்ளை என்ன செய்யுது, அந்த பைபிள் எடுக்குது, படிக்குது, போய் நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊழியர்கள்ட்ட போய் சொல்கிறது, நான் இன்றைக்கி 10 அதிகாரம் படித்தேனாக்கும், இன்றைக்கி 20 அதிகாரம் படித்தேனாக்கும். मैंने जब उद्धार पाया था नया नया, तब मैं ये शास्त्रों को बहुत पढ़ती थी और मेरे सेवक के पास जाकर कहती थी कि मैंने आज 10 अध्याय को पढ़ा है, मैंने आज 20 अध्याय को पढ़ा है। ஸ்தோத்திர பலி புக் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? स्तुति की बलि चढ़ाते हैं, ऐसा एक पुस्तक है, पता है? 1000 ஸ்தோத்திர பலிகள், 1000 स्तुति के बलि, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. उसे मैं दोहराती रहती हूँ। காரணம் என்னன்னா அது முழுசுமே வேத வசனம் தான். कारण क्या है, उसके अंदर जो भी 1000 शब्द है वो सब प्रभु का वचन है। அப்ப அதை சொல்ல சொல்ல மனசுல பதிஞ்சிருது. वो कहते कहते वो हमारे मन में बस जाता है।
ஊழியக்காரங்களை தூங்க விடுறதே இல்லை. सेवा करने वाले लोग को मैं सोने ही नहीं देती थी. போன ஊழியக்காரம்னால நான் தான் இருக்கணும், நான் தான் பேசணும். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சினாக்கி எத்தனை பேர் 100 பேருக்கு மேலே இருந்தாலும் நான் தான் டைம் ஃபுல்லாக எடுத்து என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை என்ன நடந்தது சொல்லணும். इतवार के दिन अगर देखेंगे तो सबसे पहले मैं ही जाती थी, उनके साथ मैं ही ज़्यादा बातचीत में लगी रहती थी और सारे लोग जाने के बाद भी मैं ही उनके साथ वक्त बिताती थी, ताकि मैं सोमवार से लेकर शनिवार तक क्या क्या हुआ वो सब बताती थी उनके साथ. அல்லேலூயா. हालेलुया. புதிதாய் பிறந்த குழந்தை एक नए जन्म बच्चा எப்படி தாயின் மேல் வாஞ்சையா இருக்கிறதோ कैसे अपनी माँ की ऊपर वो लालसा करता रहता அப்படி है, ஊழியர் மேல் வாஞ்சையா இருக்கிறது. वैसे ही सेवा करने वाले के लोगों के ऊपर मैं लालसा करती ஏன்னா थी. ஆவிக்குரிய தாய் அவர்கள் தானே. क्योंकि आत्मिक माता वही है ना. சர்ச்சுக்கு நான் போகணுன்னா பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரை அந்த இடத்த விட்டு நவல்றதே இல்லை. अगर मैं इतवार के दिन अगर चर्च जाती हूँ तो सुबह जाकर शाम के 5 बजे तक वहीं पर रहती हूँ, उसके पहले वहाँ से नहीं आती हूँ. என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதோ எல்லாத்துலயும் அட்டென்ட் பண்ணணும். क्या क्या प्रोग्राम चलता है सभा में, सब में मैं भाग लेती हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப புதிதாய் பிறந்த குழந்தை போல ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்ன செய்கிறது? ஆலயத்தின் மேலும் வேத வசனத்தின் மேலும் ஊழியரின் மேலும் வாஞ்சையாய் இருக்கிறது. तो नए जन्मे जैसे बच्चा दूध की लालसा करता है, वैसे ही नए जन्मे आत्मिक रूप से जन्मे हुए लोग शास्त्र में, प्रार्थना में और सेवा करने वाले लोगों के पीछे जाने में वो व्यस्त रहते हैं. யாருக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு இது? किन किन लोगों को वैसा था? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது. यीशु मसीह को अपनाने के बाद. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. वो ही सच्चा उद्धार है. இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். अगर ऐसा नहीं है तो थोड़ा आपको जांच कर देखिए. உண்மையான மனம் திரும்புதல் இல்லைன்னா கலப்படமா இருக்கும். अगर वो ऐसा चीजें नहीं है तो वो एक सच्चाई का उद्धार नहीं है. நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னுடைய குடும்பத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். मेरे उद्धार होने के बाद थोड़े ही दिन के बाद मेरे परिवार के लोग भी उद्धार पाने लगे. என்னுடைய குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். मेरे परिवार में बहुत सारे लोग उद्धार पाए. அதில் சிலருடைய மேலே இருந்த அபிஷேகம் வித்தியாசமாக இருந்தது. लेकिन उनके ऊपर कुछ लोगों के ऊपर जो अभिषेक था वो अलग रीति का था. எனக்கு புரியவே இல்லை. मैं नहीं समझ पाई. நான் தான் அவர்களை இயேசுவுக்குள் வழி நடத்தி இருக்கிறேன். मैंने ही उन्हें यीशु मसीह के बारे में बताया है. நான் சரியா தானே இருக்கிறேன். मैं सही रीति से चल रही हूँ. எனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தானே. मेरे अंदर जो है वो पवित्र आत्मा ही है. ஏன் அவங்களுக்குள்ள வித்தியாசமான அசுத்த ஆவி இருக்கிறது? क्यों उनके अंदर एक अलग रीति का एक अशुद्ध आत्मा है? ரொம்ப நாள் கொஸ்டின் இது. ये बहुत साल मेरे अंदर एक सवाल था. நிறையவற்றை கேட்டு பார்த்தா யாருக்கும் சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சுதா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்களா தெரியல எனக்கு. मैंने इसके बारे में बहुत लोगों से डिस्कस किया था, लेकिन मुझे इसका उत्तर नहीं मिला. शायद वो मुझे बताना चाह रहे थे या जानबूझकर नहीं बताना चाह रहे थे. காரணம் என்ன? कारण क्या है? என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னுடைய குடும்பத்தார். क्योंकि मेरे साथ जो थे वो मेरे परिवार के लोग थे. என்னுடைய குடும்பத்தாரை குறித்து அவர்கள் தவறாய் சொல்லக்கூடாது என்று நினைத்தார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. मेरे परिवारों के लोगों के बारे में शायद वो गलत रीति से नहीं बोलना चाहते हैं, शायद इसके लिए होगा. ஆனால் लेकिन நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். मैंने एक पुस्तक को पढ़ा. அந்த இடத்துல ஒரு கொஸ்டினும் அதற்கு கீழே ஒரு பதிலும் இருந்தது. उसमें मैंने देखा कि एक प्रश्न वहां पर लिखा था और उस प्रश्न के आंसर उत्तर नीचे लिखा गया था. அதுல என்ன எழுதி இருந்தது? वहां पर क्या लिखा था? என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்தது என்றால், क्या प्रश्न पूछा गया था? சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் அவர்களை வஞ்சிக்கிற ஆவி பிடித்துக் கொள்ளுகிறது? कोई लोग उद्धार पाने के बाद भी उनके अंदर अशुद्ध आत्माएं क्यों है? அதற்கு பதில் அந்த ஊழியர் கீழே எழுதி இருந்தார். उसका उत्तर नीचे लिखा गया था. முற்றிலும் மரிக்காமல் இருக்கும்போது, पूरी रीति से अगर आपने मृत्यु नहीं पाया होगा तो, முற்றிலும் பாவத்திற்கு மரிக்காமல் இருக்கும்போது, पूर्ण रीति से अगर आप पाप से मृत्यु नहीं पाए हुए तो, முற்றிலும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கும்போது, पूरी रीति से अगर आपने मन को नहीं फिराया होगा तो, முற்றிலும் நீங்கள் தேவனிடத்தில் திரும்பாமல் இருக்கும்போது, पूरी रीति से अगर आप परमेश्वर की ओर नहीं फिरे हुए तो, 100% நீங்கள் இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிக்காமல் இருக்கும்போது, 100% अगर आपने आपको यीशु मसीह के हाथों में आपने नहीं दिया होगा तो, பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக
அங்கு அசுத்தாவி இறங்கி வரும். पवित्र आत्मा के बदले वहाँ पर अशुद्ध आत्मा रहती है. அப்ப என்னுடைய கொஸ்டினுக்கு அங்க ஆன்சர் கிடைத்து விட்டது. उस जगह पर मेरे प्रश्न का वहाँ पर मुझे उत्तर मिला. என்னோடு கூட என்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். जब मेरे साथ ही मेरे परिवार के लोग जब मन फिराए, என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமா பார்த்தீங்கன்னா மச்சான் குடும்பத்தார் என்று அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். मेरे भाई बहन ऐसे सभी लोग मेरे परिवार के लोग उद्धार पाए. ஆனால் சிலருக்குள் ஏன் இந்த வித்தியாசமான ஆவி என்ற கொஸ்டினுக்கு எனக்கு அங்கே இடம் பதில் கிடைத்து விட்டது. लेकिन कुछ लोगों के अंदर ये अलग प्रकार का जो आत्मा ये क्यों है, ऐसा जो प्रश्न मेरे अंदर था उसका उत्तर ये पुस्तक पढ़ने के बाद मुझे मिला. உங்களுக்கு புரியுதா? आप समझ रहे हो? புரியுதா? समझ रहे हो? ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல. क्योंकि आत्मिक जीवन एक खेल नहीं है. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உங்களுடைய கண்ணுக்கு புலப்படுகிற காரியம் அல்ல. आत्मिक जीवन जो है वो हमारे नजरों के सामने बहुत ही सुंदर दिखने वाली चीज है. ஆவிக்குரிய காரியம் என்பது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. आत्मिक जो जीवन है वो हमारे सोच के परे है. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. वो कुदरत के परे है. ஏனென்றால் நாம் பார்ப்பது மாம்ச பிரகாரமானது. क्योंकि जब हम देखते हैं वो हमारे शारीरिक रीति के रूप से देखते हैं. ஆவிக்குரிய பிரகாரமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால்தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சுபாவமே அந்த சனம் மாறுகிறது. देखिए जब हम उद्धार पाते हैं तो उस क्षण ही हमारे गुण को परमेश्वर बदल देते हैं. அந்த வினாடியில் மாறுகிறது என்னுடைய குணம். उस सेकंड में ही परमेश्वर गुण को मेरे बदल दिए. அந்த வினாடியில் பாவத்தை நான் வெறுக்கிறேன். उस सेकंड में मैंने पाप के ऊपर एक घृणा को அந்த வினாடியில நீங்க பாத்தீங்கன்னா பாவத்தோடு கூட விளையாடுகிறவர்களை பார்த்தால் நான் அருவருக்கிறேன். उसी सेकंड अगर पाप में जुझे हुए लोगों को देखकर मैं उसे घृणा करती थी. ஆனால் முந்தின நிமிடம் வரை நான் அதோடு தான் விளையாடி கொண்டிருந்தேன். लेकिन कुछ समय के पहले मैं भी उसी के साथ थी. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த சனம், लेकिन यीशु को अपनाए हुए उस सेकंड से என்னுடைய இருதயத்தை மாற்றினார். मेरे हृदय को बदल दिया. அது என்னது? அதுதான் ஆவிக்குரிய உலகம். वही आत्मिक जीवन है. அதுதான் ஆவிக்குரிய உலகம். वही आत्मिक जीवन है. அப்ப அதிலிருந்து ஆரம்பிக்கிறது நம்முடைய விசுவாச ஓட்டம். तो वहां से शुरू होता है हमारा विश्वास का दौड़. நாம் ஜெபித்தோம் யூதா எழுதின நிருபத்திலே 24வது வசனத்தை, 3வது வசனத்தை. जुड़ யூதா எழுதுகிற பொதுவான நிருபம் 3ஆம் வசனத்திலே யூதா இப்படியா எழுதுகிறான். यहूदा का लिखा हुआ यहूदा का पहला अध्याय का 3रा वचन. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். है प्रियो, जब मैं तुम्हें उस उद्धार के विषय में लिखने में अत्यंत परिश्रम से प्रयत्न कर रहा था. பாருங்க, பொதுவான ரட்சிப்பு, एक उद्धार எல்லாருக்கும் பொதுவானது. அது सभी को मिलने वाला ये उद्धार. இந்த ரட்சிப்பு யாருக்கும் இல்லை என்று மறுக்கப்படுவதில்லை. ये उद्धार किसी को नहीं मिलेगा ऐसा नहीं है. இப்போ நம்முடைய வீடுகளில் நம்முடைய அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, சமையல் ஆக்கி வைக்கிறாங்க. अभी हमारे घरों में माता जी जो है घर में खाना बनाकर रखती है. அது வீட்டில் குடியிருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. जो खाना जो है वो घर में बसे हुए सबके लिए है. ஒரு சட்டி நிறைய சாப்பாடு ஆக்கி ஒரு சட்டி நிறைய சாம்பார் வச்சுட்டாங்கன்னா வீட்டில் 6 பேர் இருந்தாலும் சரி, அந்த 6 பேருக்கும் அது பொதுவானது. अगर घर में मम्मी ने खाना चावल बनाया है और सांभर बनाया है तो वो खाना जो है शायद 6 लोग होंगे घर में या 4 लोग होंगे, वो सभी के लिए है. எல்லாரும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் அதை என்ன செய்கிறோம், நமக்காக அதை எடுத்து சாப்பிட்டு கொள்கிறோம். सभी घर के लोग जो है वो अपनी इच्छा के अनुसार जितना चाहिए उतना लेकर खा सकते हैं. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. क्रूस पर परमेश्वर ने खरीदा हुआ जो वो उद्धार है, पाया हुआ जो उद्धार है, वो सबके लिए मुफ्त है. அதை எடுத்துக்கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது. उसे प्राप्त करना हमारे हाथ में है. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. सबको सुसमाचार बताया जाता है. பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. धरती में रहने वाले हर एक इंसान को सुसमाचार बताया जाता யார் है. ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்ற ரட்சிப்பை எனக்கு என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ये जो उद्धार है वो
वो मेरे लिए है, ऐसे मैंने उसे अपना लिया। அதை நான் எடுத்துக்கொள்ளும் போது, जब मैंने उसे अपना लिया, அந்த ரட்சிப்பை நான் எடுத்துக்கொள்ளும் போது, जब उस उद्धार को मैंने मेरे लिए अपना लिया, பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. पवित्र लोगों के लिए दिया हुआ वो विश्वास जो है वो मेरे लिए भी दिया गया था। அந்த ரட்சிப்பை குறித்த அந்த விசுவாசம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. वो उद्धार के निमित्त दिया हुआ जो वो विश्वास है वो मेरे लिए भी दिया गया है। பொதுவான ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசம். आम तौर से दिया हुआ उद्धार सभी के लिए है। அந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய கடமை. उस विश्वास का रक्षा करना वो मेरी जिम्मेदारी है। அந்த விசுவாசத்தை वो विश्वास को மற்ற எதுவும் பாதிக்காதபடி, उसे कोई भी हानि न पहुंचे बगैर, உலகமும் அதன் இச்சைகளும் வந்து பாதிக்காதபடி, दुनियादारी की इच्छा उसे न हावी हुए बगैर, சிந்தைகளிலே ஓடுகிற கவலைகளும் அந்த கவலையினால் வருகிற அந்த பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும் அந்த விசுவாசத்தை பாதிக்காதபடி, सोच विचार में आने वाले उस परेशानियां, दुनियादारी से आने वाली उस परेशानियां उस विश्वास को हानि न पहुंचाते हुए, அந்த விசுவாசம் அநேகருடைய கால்களால் மிதிக்கப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் ஆய்விடாதபடி பாதுகாக்கும்படி அது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. वो विश्वास जो है लोगों के द्वारा उसे चूर चूर न किए हुए बगैर उस विश्वास की रक्षा करना मेरी जिम्मेदारी है। அதனால் தான் யூதா சொல்லுகிறான், அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். इसलिए यहूदा कहता है यहाँ पर उस विश्वास के लिए आप धीरज से लड़िए। அது உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா சொல்லுகிறான். उसे लिखकर उसे परिश्रम से प्राप्त करने के लिए वो मेरी जिम्मेदारी है, ऐसे लिखा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த விசுவாசம் ये विश्वास நான் திரும்பி பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே. मेरे जीवन में मैं इसे फिर से सोच कर देख रही हूँ। 1993 ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 1993 को मैंने परमेश्वर को अपनाया था। இன்று 30 வருடங்களுக்கு மேலாய் ஆகிறது. आज 30 साल के ऊपर हो रहा है। நான் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறேன். मैं इस विश्वास में हर एक दिन बढ़ते आ रही हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த விசுவாசத்திற்காக நான் போராடி கொண்டே இருக்கிறேன். इस विश्वास के लिए मैं हर एक दिन परिश्रम करती हूँ। இன்று வரை போராடுகிறேன். आज तलक मैं परिश्रम कर रही हूँ। முடிந்தது என்று சொல்லவில்லை. खत्म हुआ ऐसे मैंने नहीं அந்த कहा। விசுவாசத்திற்காக நான் போராடி கொண்டே இருக்கிறேன். उस विश्वास के लिए मैं और परिश्रम कर रही हूँ। கேஜில படிக்கும்போது அதுக்குள்ள போராட்டம் அந்த கேஜிக்கு தகுந்தாப்புல இருந்தது. जब हम केजी में पढ़ते हैं तब उस समय का जो परिश्रम रहता है उस समय के लिए होता है। 10ஆம் கிளாஸ் நான் பரீட்சை எழுதும்போது அதுக்கு தகுந்தாற்போல் அந்த விசுவாசத்திற்காக போராட வேண்டியது. जब हम 10वीं कक्षा में जाते हैं तो उस उम्र के रीति से उस कक्षा के रीति से हमें परिश्रम करना पड़ता है। உங்களுடைய வாழ்க்கையின் லெவல் ஏற 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 आपके जीवन का स्तर जब बढ़ता रहता है, உங்களுடைய விசுவாசத்தின் அளவு ஏற 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 आपका विश्वास का जो स्तर बढ़ता रहता है, உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டமும் அதை போலவே வரும். उस आपके जीवन में जो लड़ाई है वो भी उसी तरह से आपको बढ़ता रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்பு தான் இலவசம். उद्धार ही मुफ्त है, மற்ற எல்லாமே கிரயம் செலுத்த வேண்டியது. बाकी सारे चीजों के लिए आपको मोल चुकाना है। கிரயம் செலுத்தாமல் ஒரு மனிதன் இந்த பூமியிலே எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. मोल दिए बगैर, कुछ खोए बगैर हम कुछ भी प्राप्त नहीं कर पाएंगे। ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஊழியர் இப்படியாய் எழுதியிருந்தார். एक पुस्तक में एक सेवक ने ऐसे लिखा था, கிரயம் செலுத்தாமல் ஏதாகிலும் கிடைக்கும் என்று யாராவது உங்களுக்கு போதித்தால் அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். अगर कुछ खोए बगैर आप कुछ प्राप्त कर सकते हैं ऐसा कोई आपको बता रहा है तो आप सतर्क रहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவருடைய இரத்தத்தினால் நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். उसके लहू के द्वारा हमें मुफ्त उद्धार को दिया है। திருநெல்வேலியிலே ஒரு பாஸ்டர் இருக்கிறார். तिरुनेलवेली में एक पास्टर है। அவர் நிறைய அவருடைய வாழ்க்கையிலே நிறைய வரங்கள் அவருக்கு வேண்டும், நிறைய தேவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் மிகுந்த ஆவல் கொண்டார். उसके मन में बहुत परमेश्वर को पाना है, वरदानों को पाना है, ऐसी उसकी इच्छा थी। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, கரங்களை விரித்து நீ ஜெபி. हाथों को फैलाकर तू प्रार्थना कर। இரவெல்லாம் கரங்களை விரித்து ஜெபி. पूरी रात हाथ को फैलाकर प्रार्थना कर। இரவுனா எத்தனை மணி நேரம்? रात का मतलब कितना घंटे? நம்ம தூங்குறது 7-8 மணி நேரம். हम सोते हैं 7-8 घंटे के लिए।
சரி, அந்த 8 மணி நேரத்தை நம்ம வச்சுக்கிடுவோமே. हम उसे 8 घंटा ऐसे हम चुन लेंगे. 8 மணி நேரம் கரங்களை விரிக்க முடியுமா? क्या हम 8 घंटे हमारे हाथ को फैला कर रख सकते हैं இந்த क्या? சொல்லி கையை விரிக்கணும்னா எனக்கு கை வலிக்கு. मैं बोलकर हाथ फैला रही हूँ, मेरा हाथ दर्द हो रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. செஞ்சிருப்பாரா அவரு? क्या उसने किया होगा? செஞ்சிருப்பாரா? क्या किया होगा? செஞ்சிருப்பாரா? क्या किया சரி, होगा? ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, செய்வீங்களா? क्या आज परमेश्वर आपसे ऐसे कहते हैं तो क्या आप करोगे? செய்வீங்களா? क्या आप करोगे? முயற்சியாவது பண்ணுவீங்களா? Try to करोगे? எவ்வளோ நேரம்? 15 நிமிஷம் உங்கள் லெவல். அடுத்தது 2 மணி நேரம். ஒரு பக்கம் அம்மா பிடிக்கணும், ஒரு பக்கம் அப்பா பிடிக்கணும். அடுத்தது 5 மணி நேரம். வெரி குட், வெரி குட், வெரி குட். லெவல் ஏறிக்கிட்டே போகுது. 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஆனால் அவர் அதை செய்தார். आमेन. उसने वो किया. எப்படி செய்தார்? कैसे किया? 2 கையும் சங்கிலியில கட்டி போட்டார். दोनों हाथों को उसने जंजीरों में बांध दिया. 2 கையும் दोनों हाथों को என்ன செஞ்சாரு? क्या किया उसने? என்ன செஞ்சாரு? क्या किया? அவரு சொன்னாரு, நான் செய்யணும். परमेश्वर ने कहा है और वो मुझे करना है. அவன் எப்படியாவது செய்யணும். किसी रीति से मुझे वो करना है. எப்படி செய்யணும் அவரு ஐடியா கொடுக்கலையே. ऐसा ही करना है करके परमेश्वर ने नहीं कहा है, ஆனா செய்யணும். लेकिन करना है. அது கிரயமா இல்லையா? क्या वो एक मोल है कि नहीं? 8 மணி நேரம் 8 घंटे. கிரயமா இல்லையா? क्या उसने कुछ खोया है कि नहीं उसमें? மனைவி தூங்கியாச்சு, பிள்ளைகள் தூங்கியாச்சு. बीबी सो गई है और बच्चे भी सो गए हैं. சபை விசுவாசிகள் நல்ல கொரட்டை விட்டு தூங்கியாச்சு. सभा के विश्वासी जो है वो खराटा मारकर सो रहे हैं, ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. क्योंकि उनको ये विषय नहीं पता है. இவருக்கும் தேவனுக்கும் இடையே इसके और परमेश्वर के बीच में है ये. செபித்தார். उसने प्रार्थना किया. 2 கைகளையும் கட்டி போடும்படி சொன்னார். दोनों हाथों को बांधने के लिए उसने कहा. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். एक बार उसने अपने विश्वास को अर्पण किया. அந்த விசுவாசத்தினால் अनेक வரங்களை அவர் பெற்றுக்கொண்டார். उस विश्वास के कारण वो बहुत सारे वरदानों को उसने पाया. நான் நினைக்கிறேன் அவருக்கு இப்பொழுது 70 வயதுக்கு மேல இருக்கும். अभी शायद उसका उम्र जो है 70 साल रहेगा. ஆனால் இன்றும் அவர் பேசும்போது ஆத்துமாக்கள் 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 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள் என்று தான் சொல்லுவார். लेकिन आज भी जब वो बातें करते हैं तो प्राणों को हम जीतेंगे, प्राणों को हम कैसे जीतेंगे, ऐसे ही वो बातें करते हैं. ஏன் அதிலே நிற்கிறாரு? क्यों उसी में वो खड़ा है? ரட்சிக்கப்பட்ட நாள்ல வந்து அந்த உற்சாகத்துல ஏன் நிற்கிறாரு? उद्धार पाए उस दिन में पाए हुए उस उत्साह में अभी भी वो कैसे खड़ा है? எதுக்குன்னா क्योंकि கிரயம் செலுத்தினார். उसने उसके लिए मोल को चुकाया है. கிரயம் செலுத்துகிறார். उसने कुछ खोया है उसके लिए. கிரயம் செலுத்துகிறார். उसने मोल को चुकाया है. எனக்கு தெரிந்த ஒரு அம்மா உண்டு. मैं एक माता जी को जानती हूँ. அவங்களுக்கு ரொம்ப கோபம் இடையிலே. उनको बहुत गुस्सा आता है. குடும்பத்தின் சூழ்நிலையினாலே பயங்கரமான கோபம். परिवार के परिस्थिति के कारण वो बहुत ही गुस्सा करते थे. ஆண்டவர் அவர்களுடைய கோபத்தை குறைக்க சொன்னார். परमेश्वर ने उनके गुस्से को कम करने के लिए कहा. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? तो उन्होंने क्या किया पता है? கோபம் குறைக்கவே முடியல. उनका गुस्सा कम ही नहीं हो पा रहा है. கோபம் குறைக்கவே முடியல. गुस्सा कम ही नहीं हो पा रहा है. உபவாசம் இருந்தாலும் கோபம் குறைக்க முடியல. उपवास रहते फिर भी उनका गुस्सा कम नहीं हो रहा है. ராத்திரிலாம் கண்ணீர் வடிச்சாலும் கோபம் குறைக்க முடியல. रात पूरा जागकर आंसुओं के साथ प्रार्थना करेंगे तो भी कम नहीं हो रहा है. ஐயோ, குடும்பத்துல நடக்கிறத பார்த்தா எரிச்சலா இருக்குது, கோபம் கம்மி பண்ண परिवार முடியல. में जो भी चलता है उसे देखकर जलन होता है और फिर गुस्सा आ जाता है. அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा நான் கொஞ்ச நாள் என்னுடைய சாப்பாட்டிலே உப்பு போடாமல் உரைப்பு போடாமல் சாப்பிடுவேன். मैं थोड़े दिन के लिए मेरे भोजन में नमक और तीखा मिर्च नहीं डालकर खाऊंगी. ஹல்லேலூயா. हालेलुया. பாத்தீங்கன்னா அப்படியே கோபம் கம்ப்ளீட்டாய் வேரோடு பிடுங்கப்பட்டு போனது. वैसे ही उनका गुस्सा जड़ से उखाड़ा गया. கிரயம் செலுத்தாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. मूल को दिए बगैर कुछ भी हम प्राप्त नहीं कर நீங்க पाएंगे. கிரயம் செலுத்தாம நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. अगर आप कुछ नहीं देंगे तो आप कुछ प्राप्त नहीं कर पाएंगे. இந்த விசுவாசத்தின் ஓட்டத்திலே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். इस विश्वास के दौड़ में जिताने के लिए परमेश्वर हमारे साथ है. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அக்கறை பெரியது. परमेश्वर हमारे ऊपर जो रखे हैं वो बहुत बड़ा
चीज है। அவர் நம்மேல் வைத்திருக்கிற கவனம் அது உண்மையானது. वो हमारे ऊपर ध्यान रखता है, वो सच्ची बात है। ஆனால் लेकिन நாம் நடந்து கொண்டு இருக்கிற அந்த பாதையிலே अनेक தடைக்கற்கள் உண்டு. हम चलने वाले उस रास्ते से बहुत सारे ठोकर खाने जैसे पत्थर होंगे। अनेक நம்மை அலசி அடிக்கிற காற்றுகள் வரும். बहुत सारे लोग हमको मार कर हिला गिराने वाले हवा के समान आएंगे। ஆனால் लेकिन நம்முடைய இரட்சிப்பை நாம் தான் காத்துக்கொள்ள. हमारे उद्धार की रक्षा हमें ही करना है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பை காற்று கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். जब उस उद्धार को आप पाए हो, उस उद्धार को अगर आप रक्षा करते हो, तो परमेश्वर हमें कैसे चलाते हैं हम देखेंगे। எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம் அடிப்பகுதியில் எழுதியிருக்கிறது. சாரி, முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரட்சிப்பை சுதந்தரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாருக்கும் தூதர்கள் அனுப்பப்படும் பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிறார்கள். इब्रियों का पहला अध्याय का 14वां वचन में हम पढ़ेंगे, क्या वे सब सेवा टहल करने वाली आत्माएं नहीं जो उद्धार पाने वालों के लिए सेवा करने को भेजी जाती है। அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவ தூதர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கும். उसके पिछले वचन में हम देखेंगे तो स्वर्गदूतों के बारे में लिखा है। அந்த தூதர்கள் தான் ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நமக்காக ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடையின் ஆவிகள். वो स्वर्गदूत ही जो किसी के तुम दाहिने बैठे जब मैं तेरे बैरियों को तेरे पाँव के नीचे न पीड़ा होने के लिए वो हमारी सहायता करता है। 14வது வசனம் 14वां वचन, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு நம்ம எல்லாருக்கும் அனுப்பப்படும் பணிவிடையின் ஆவிகளாய் இந்த தூதர்கள் இருக்கிறார். जो उद्धार पाते हैं उनकी सेवा करने के लिए भेजे गए हुए स्वर्गदूत ही है ये। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? பணிவிடை நம்முடைய வேலைக்காரங்களா இருக்கிறாங்களாம். तो उद्धार पाए हुए हमारे लिए भेजे गए स्वर्गदूत हमारे लिए कैसे हैं? हमारे सेवा करने वाले लोगों के जैसे நமக்கு हैं। உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். हमारी सहायता मदद करने के लिए वो आए हैं। நமக்கென்று நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள். जब हम पुकारते हैं यीशु मसीह को, तब वो दौड़ कर आकर हमारी मदद करता है। சங்கீதம் 8 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 9 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். भजन संगीता 8वां अध्याय का 4था वचन हम पढ़ेंगे। மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவங்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. भजन संगीता 8वां अध्याय 4 वचन से 9 वचन तक हम पढ़ेंगे। तो फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे, और आदमी क्या है कि तू उसकी सुधि ले, क्योंकि तूने उसको परमेश्वर से थोड़ा ही कम बनाया है और महिमा और प्रताप का मुकुट और उसके सिर पर रखा है। तूने उसे अपने हाथों के कार्य पर प्रभुता दी है। तूने उसके पाँव तले सब कुछ कर दिया है। सब भेड़ बकरी और गाय बैल और जितने वन पशु हैं, आकाश के पक्षी और समुद्र की मछलियाँ और जितने जीव जंतु समुद्र में चलते फिरते हैं, है यहोवा, है हमारे प्रभु, तेरा नाम सारी पृथ्वी पर क्या ही प्रतापमय है। ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்திருந்தார். इस वचन में बहुत अच्छी रीति से लिखा है कि आदम को परमेश्वर ने ये आशीषें दी थी, ஆனால் அவன் लेकिन उसने அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். उसको दिया गया आशीष को वो खो बैठा। பிந்தின ஆதாமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு, लेकिन पिछला आदम के जैसे आए हुए उस यीशु को प्राप्त किए हम लोग, இந்த எல்லா ஆசீர்வாதம் நம்முடையது. ये सब आशीषें हमारे साथ है। தேவ தூதரிலும் சற்று நம்மை சிறியவனாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். स्वर्गदूत से बस थोड़ा सा छोटा हमें परमेश्वर ने बनाया ஆனாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி है। இருக்கிறார். इसलिए महिमा से और आदर से परमेश्वर ने हमें मुकुट दिया है।
அவருடைய கரத்தின் கிரிகளின் மேல் நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். प्रभु ने उसके अपने हाथों के कार्य पर हमें प्रभुता दी है. எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். सब अपने पांव तले रहने के लिए परमेश्वर ने दिया है. ஆடு மாடுகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் மனிதனுடைய பாதங்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். भेड़ बकरी गाय बैल और जितने भी वन पशु हैं, आकाश की पक्षियां, समुद्र की मछलियां और जितने भी जीव जंतु हैं, वो सब चलते फिरते हैं. वो सबको प्रभुता करने के लिए परमेश्वर ने हमारे पैरों तले को दिया है. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயற்கை அடிபணிகிறது. यीशु मसीह को अपनाने वाले लोग जो है वो कुदरत भी उसकी आज्ञा मानता है. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆவிக்குரிய உலகம் அடிபணிகிறது. यीशु मसीह को जो अपनाते हैं वो आत्मिक जीवन भी उसकी आज्ञा का पालन करती है. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அசுத்த ஆவிகளின் சேனைகள் அடிபணிகிறது. यीशु मसीह को जिन्होंने अपनाया है वो अशुद्ध आत्माएं की सेनाएं भी उसकी आज्ञा को पालन करती है. வியாதியின் வல்லமைகள் கீழ்ப்படுகிறது. बीमारियों का जो सामर्थ्य है वो भी आज्ञा पालन करती है. கொள்ளை நோய்கள் கீழ்ப்படுகிறது. जो भी महामारियां है वो भी आज्ञा पालन करती है. எதுவுமே நம்மை அணுகுவதில்லை. कोई भी चीज हमें छू नहीं पाएगी. அப்ப ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடியினால் இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமானது. तो परमेश्वर ने जब हमें उद्धार किया है तब ये आशीषें सब हमें मिल जाती है. இந்த பூமியிலே நாம் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது इस पृथ्वी में जब हमारे दौड़ को हम खत्म करते हैं, அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. प्रेरित के 9வது அதிகாரம் प्रेरित के 9वां अध्याय के நன்றி ஆண்டவரே 7ஆம் அதிகாரம் प्रेरित के 7वां अध्याय 54, 55, 56 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 54, 55 और 56वां वचन हम पढ़ेंगे. ஸ்தோவான் இந்த பூமியிலே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறான். स्तोवान जो है वो अपने जीवन के दौड़ को इस धरती पर खत्म करता है. இந்த பூமியிலே அவனை எதிர்த்து ஜனங்கள் அவனை கல்லை வைத்து அடித்துக் கொள்ளுகிறார்கள். इस धरती में लोग जो है उसके विरोध में आकर पत्थर से उसे मारते हैं. வேத வசனம் சொல்லுகிறது. 57ஆம் வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு ஸ்தோவான் மேல் பாய்ந்தார்கள். 57वां वचन में ऐसा लिखा है, तब उन्होंने बड़े शब्द से चिल्लाकर कान बंद कर लिए और एक चित्त होकर उस पर झपटे. 54 56 வரை உங்களுக்காக வாசிக்கிறேன். இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆனால் ஸ்தோவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொன்னார். 55 और 56 हम पढ़ेंगे. परंतु उसने पवित्र आत्मा से परिपूर्ण होकर स्वर्ग की ओर देखा और परमेश्वर की महिमा को और यीशु को परमेश्वर की दाहिने ओर खड़ा देखकर कहा, देखो मैं स्वर्ग को खुला हुआ और मनुष्य के पुत्र को परमेश्वर के दाहिने ओर खड़ा हुआ देखता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. वचन बहुत अच्छी रीति से हमें அவன் कहता தன்னுடைய है ஓட்டத்தை முடிக்கிறான். उसने उसके दौड़ को उसने खत्म किया. அவன் முடிக்கிற அந்த வேளையிலே வானம் திறக்கப்படுகிறது. जब उसने उस दौड़ को खत्म किया उस समय स्वर्ग खुल रहा है. வானம் திறக்கப்படுவதை பார்க்கிறான். उसने स्वर्ग को खुला देखा. தேவனுடைய மகிமையை காண்கிறான். परमेश्वर के महिमा को उसने देखा. தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்பதையும் பார்க்கிறான். पिता पुत्र का परमेश्वर दाहिने ओर खड़ा हुआ देखता है. இயேசு அவனை நின்று வரவேற்கிறார். यीशु उसे देखकर स्वागत करता है. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. सच्चाई के साथ सेवा करने वाले सेवक लोग परमेश्वर के राज्य में प्रवेश हो जाओ என்று அவர் எழும்பி நின்று அவனை கனப்படுத்துகிறார். ऐसे खड़े रहकर उसकी स्वागत करता है. இந்த பூமியிலே நாம் ஓட்டத்தை முடிக்கும் போது इस स्वर्ग में जब हमारे दौड़ को हम खत्म करते हैं, இயேசு நின்று நம்மை வரவேற்கிறார். यीशु मसीह खड़े रहकर हमारा स्वागत நித்திய करते हैं. ஜீவனை தருகிறார். एक अनंत जीवन को देते हैं. இது எல்லாம் இந்த ரட்சிப்பினால் வருகிற வெகுமதி. ये सब उद्धार पाए हुए उसके कारण ये आने वाले जो है हमें मिलता है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. तो हमें भी एक विश्वास है.
நமக்கு தேவன் மேல் ஒரு நம்பிக்கை உண்டு. हमें भी परमेश्वर के ऊपर एक भरोसा है. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நம்மை வரவேற்பதற்கென்று அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். पूर्ण रीति हम जो उद्धार पाए हुए हैं, पूर्ण रीति से उद्धार पाए हुए उस यीशु जो है हमारा स्वागत करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. முற்றுமுடிய நம்மை அவர் ரட்சிக்கிறார். पूरी रीति से हमें वो उद्धार करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அப்படியே எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். वैसे ही हम खड़े होकर परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना करेंगे. நன்றி ஆண்டவரே. धन्यवाद यीशु. நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் உம்மை பாடுவேன். आप हमारी भलाई, आप हमें हमारे जीवन में भलाइयों को करते हैं, इसलिए हम आपकी स्तुति करते हैं. உம்முடைய இரத்தத்தினால் நீர் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடினால் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். आपके लहू से आप हमें धोकर हमें पवित्र कर कर हमें उद्धार को दिया है, इसलिए धन्यवाद. நீர் என்னை வலுவாதபடி காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவர். हम सर के न बगैर ऐसे हमें आप पकड़ लेते हो, इसलिए என்னை धन्यवाद. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். हमें पूर्ण रीति से आप उद्धार करते என்னை हो, इसलिए கரம் பிடித்து धन्यवाद. நடத்துகிறீர். मेरे हाथों को पकड़कर आप நான் चलाते हो, உமக்கே धन्यवाद. மகிமை मैं செலுத்துகிறேன். आपको ही महिमा को देती உமக்கே हूँ. நான் நன்றி मैं செலுத்துகிறேன். आपको ही धन्यवाद करती हूँ. இயேசுவா மை துதிக்கிறோம், மை हे यीशु, ஸ்தோத்திரிக்கிறோம். हम स्तुति करते हैं. இந்த வேளையில நாம் யாவரும்